யார் யாருக்கெல்லாம் நோன்பு வைக்கிறதுக்கு கடமை கிடையாது? நோன்பு வைக்கிறதுங்கிறது கட்டாய கடமையாக இருந்தால் கூட சில பேருக்கு அல்லாஹ் அதிலிருந்து விலக்களிச்சிருக்கான். இந்த விதிவிலக்குங்கிறது சில பேருக்கு நிரந்தரமான விதிவிலக்கு, ஆனால் சில பேருக்கு தற்காலிகமான விதிவிலக்கு. தற்காலிகமாக யார் யாரெல்லாம் விதிவிலக்கு பெறுறாங்களோ அவங்க ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்காமல் விட்டுட்டு மற்ற மாதங்களில் எந்தெந்த நோன்பனா விட்டாங்களோ அதை மறுபடியும் நோட்டு விடணும். நிரந்தரமாக விதிவிலக்கு பெறுறாங்கள அவர்கள் வேறு மாதத்தில் கூட அதை நிறைவேற்றுவதற்கு தேவையில்லை. நிரந்தரமாக நோன்பை விடுவதற்கு தகுதியானவர்களில் முதல்ல நாம் சொல்லணுன்னாக்கா, ரொம்ப தள்ளாத வயதினர், ரொம்ப வயசாயிடுச்சு, இவர்களால் இனிமேல் நோன்பு வைக்க முடியாது, வரும் காலமெல்லாம் அவங்களுடைய முதுமை அதிகமாயிட்டே போகுமே தவிர அவங்களுக்கு இளமை திரும்ப போகிறதில்ல. அதனால் அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயங்கிறதுனால அவர்களால் நோன்பு வைக்க முடியலனாக்கா அவர்கள் நோன்பை விட்டுவிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் திரும்பவும் அந்த நோன்பு வைக்கவும் தேவையில்லை, அதற்காக எந்த பரிகாரமும் செய்யக்கூட தேவையில்லை. இவர்களெல்லாம் அவர்களுடைய ஆரோக்கியமாக இருந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல, அப்போது அவர்கள் நோன்பு வைத்து நன்மை பெற்றிருந்தார்கள் என்றால் அல்லாஹ் அவர்கள் நோன்பு வைக்காட்டி கூட அதே போன்ற ஒரு நன்மையை அவர்களால் முதுமை காலத்தில் வைக்க முடியாமல் போகும்போதும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். இதுக்கு ஒரு ஹதீஸை நாம் உதாரணமாக எடுத்துக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரில் கலந்துக்க போகிறாங்க. அப்போது நபி அவர்கள் சொல்கிறாங்க, மதீனாவில் உள்ள சிலர் அவர்களால் இந்த போருக்கு வர முடியல, அவர்களுடைய நோய் அவர்களை வராமல் தடுத்து விட்டது. அவங்களுக்கு மட்டும் நோய் வராமல் இருந்துருந்துச்சுனாக்கா அவர்கள் இந்த போருக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் நிலையில் அவர்கள் இந்த போருக்கு வராமல் இருந்தால் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கிறதோ அதே அளவு நன்மை அவர்களுக்கும் கிடைக்கும். இந்த ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறது புகாரியில் 2839வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது? நம்மால் ஒரு விஷயத்தை முடியும் அப்படிங்கிற சமயத்தில் அல்லாஹ்வுக்காக அதை நாம் செய்கிறோம், அதற்கான நன்மை கிடைக்கிது. நமக்கு முடியாத சமயத்தில் நமக்கு ஆர்வம் இருந்தும் கூட அந்த அமலை செய்ய முடியாதப்ப அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த எண்ணத்துக்காக வேண்டி அந்த கூலியை நமக்கு கொடுக்குறான். அவர்கள் முதிய வயதில் நோன்பு நோட்காட்டி கூட அவர்கள் ஆரோக்கியமான காலகட்டத்தில் எப்படி நோன்பு வைத்து நன்மையை சம்பாதித்தார்களோ அதற்கு எந்த அளவுக்கும் குறையாமல் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். இவர்கள் நிரந்தரமாக நோன்பை விடுவதற்கு தகுதியானவர்கள். அடுத்து நோயாளிகள். நோயாளிகளில் 2 வகையானவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று, தீராத நோய் உள்ளவர்கள். அவர்களுக்கு வாழ்நாள் பூரா அந்த நோயோடு தான் பயணிக்கணும், அவர்களுக்கு அந்த நோய் தீரவே தீராது. அவர்கள் நோன்பு நோட்டார்களேயானால் அவர்களுடைய நோய் அதிகரிக்கும். அப்படிங்கிற நிலையில் அவர்கள் நிரந்தரமாக நோன்பு நோட்காமல் விட்டுவிடலாம். சில நோய் இருக்கிறது, அந்த நோய் ஒரு சில நாட்கள் வந்துவிட்டு அது தணிந்துவிடும். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணணும்னாக்கா, அந்த காலகட்டத்தில் எத்தனை நோன்புகளை அவர்களால் நோற்க முடியவில்லையோ இந்த ரமலான் மாதத்தில் அதை மற்ற நாட்களில் கணக்கிட்டு கொள்ளணும். இதை அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகிறான். வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். நோயாளிகளாகவோ பயணத்திலோ இருப்பவர்கள் வேறு நாட்களில் இந்த நோன்பை கணக்கிட்டு கொள்ளலாம். இப்படி அல்லாஹ் குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தில் 184வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதனால் நோய் இருக்குது அப்படிங்கிற நிலையில் நீங்கள் நோன்பு வச்சா உங்களுடைய நோய் அதிகமாகும், விரும்பத்தகாத பின் விளைவுகள் எல்லாம் ஏற்படும். அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணு, நோன்பு வைக்கிறது உங்களுக்கு கடமை இல்லை. தேவையில்லாமல் உங்களை போட்டு வருத்திக்காமல் அந்த நேரத்தில் நோன்பை விட்டுட்டு ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் அந்த நோன்பை நீங்கள் திரும்ப வைத்து கொள்ளலாம். இது நோயாளிகளுக்கு உள்ள சட்டம். அடுத்து பயணிகளுக்கும் அல்லாஹ் சலுகை வழங்கியிருக்கிறான். நம்ம முன்னாடி குறிப்பிட்டு காட்டின அந்த குர்ஆன் ஆயத்திலேயே இது வருது. என்னன்னாக்கா, நோயாளிகளாகவோ பயணத்திலோ இருப்பவர்கள் வேறு நாட்களில் கணக்கிட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரயாணங்கிறது ஒரு சில நாட்கள் மட்டும் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால இதுவும் தற்காலிகமான சலுகை தான்.
இதை யாரெல்லாம் ரமலான் மாதத்தில் பயன்படுத்தி கொள்கிறார்களோ, எத்தனை நோன்புகளை அவர்கள் பிரயாணத்தின் போது விடுறாங்களோ அத்தனை நோன்புகளையும் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் அவர்கள் நோற்றுவிட வேண்டும். இதுல சில கூடுதல் விளக்கங்களை நாம தெரிஞ்சுக்கணும். பயணிகள் என்றால் அப்படின்னாக்கா ரயில்லையோ பேருந்துலையோ அல்லது விமானத்திலேயோ போயிட்டு இருக்கிறவங்க தான் பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னாக்கா இவர்களும் பயணிகள் தான். இவர்கள் இல்லாம மற்றும் பலரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிகள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் சேர்த்துருக்காங்க. ஒருத்தவர் சொந்த ஊர்லேயே இருக்கிறாரு, மறுநாள் காலையில் 10 மணிக்கு அவர் பிரயாணம் போகிறதுக்காக எண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா அவர் அந்த நாளுடைய நோன்பை நோட்க தேவையில்லை. அதனால் சஹர் நேரத்துக்கு அப்புறமும் கூட அவர்கள் சாப்பிடலாம். எப்போ பிரயாணத்துக்கு ஆரம்பமாகி அவர் ஒரு பஸ்ஸுலேயோ அல்லது ரயில்லையோ ஏறுறாரோ அப்பையிலேருந்து இந்த சலுகையை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டுனா அவசியம் கிடையாது. அதற்கு முன்னாடியே இந்த சலுகையை பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுக்கு ஒரு ஹதீஸை நாம் பார்க்கலாம். உதாரணமாக அஹ்மத் என்ற நூலிலிருந்து உபைத் பின் ஜபர் என்பவர் அறிவிக்கிறார். பழைய மிஸ்ர் என்னும் நகரில் நான் அபு புஸ்ரா என்ற நபித்தோழருடன் கப்பலில் ஏறினேன். அப்போது காலை உணவை கொண்டு வர செய்தார்கள். என்னையும் பக்கத்தில் உட்கார சொன்னாங்க. அப்போது நான், நீங்கள் ஊருக்குள்ளே தானே இருக்கீங்க, இப்போ எதுக்கு சாப்பிட்றீங்க, இது ரமலான் காலம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதற்கு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நீ புறக்கணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டாங்க. அப்போது இப்படி ஒரு ஆள் பிரயாணத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு விட்டாலே அவர் சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்குது. அதனால் நோன்பை அந்த ஆரம்ப நேரத்திலேயே அவர் விட்டுவிடலாம். அடுத்து ஒரு ஆள் நோன்பு வச்சிருக்காரு. நோன்பு வச்சிருக்கும் போது பயணம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுருது. இப்போது நோன்பை முறித்து விடுறதுக்கு இவருக்கு அனுமதி இருக்குது. இதனால் எந்த ஒரு பாவமும் கிடையாது. முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். அப்போது அவர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். அவர்களுடன் சென்ற மக்களும் நோன்பு நோற்றிருந்தார்கள். குராவுல் கமீம் என்ற இடத்தை அடைந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வர சொன்னாங்க. மக்கள் எல்லாம் பார்க்கும் விதமாக அந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அருந்தினார்கள். சிலர் மட்டும் நோன்பை தொடர்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தபோது அவர்கள் குற்றமிழைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போது எல்லாம் சாப்பிட்டு பலமாக இருந்தால் தான் போரில் நல்லபடியாக போராட முடியும், வெற்றி கொள்ள முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அதை கருத்தில் கொண்டு அவர்கள் நோன்பு வைத்திருந்தால் கூட, ரமலான் மாதமாக இருந்தால் கூட அந்த நோன்பை முறிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் பார்க்கும் விதமாக. அதுக்கு என்ன அர்த்தம், யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதை பார்க்கிறாரோ அதை அவர்களும் செய்வது கடமை. அதனால் எல்லாருமே நோன்பு முறிச்சிருக்குன்னு. அப்படி யார் யாரெல்லாம் முறிக்கவில்லையோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அவர்கள் எல்லாம் குற்றமிழைத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு குழப்பம் வரும். இப்போ பிரயாணத்தில் போகிறப்ப நோன்பை முறிக்கிறது கட்டாயமா அல்லது சலுகையா அப்படின்னு வரும். இந்த ஹதீஸிலிருந்து அந்த குழப்பம் உங்களுக்கு ஏற்படலாம். இதை நாம் இன்னொரு ஹதீஸிலிருந்து இதற்கான விளக்கத்தை பெற முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் புகாரில் 1943வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இதில் என்ன வருது, நான் பயணத்தில் நோன்பு நோட்கலாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹம்சா பின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீ விரும்பினால் நோன்பு நோட்டிருக்க, விரும்பினால் விட்டு விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விடையளித்தார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, பயணத்தில் போகிறப்ப நோன்பை வைக்கிறதும் நோன்பை விடுவதும் நம்மளுடைய அந்த கம்ஃபர்ட்டை பொறுத்தது, நம்மளுடைய அந்த வசதியை பொறுத்தது. நாம் விரும்பினால் நோன்பு வச்சுக்கலாம், இல்லைனா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த சலுகையை பயன்படுத்திக்கலாம். அடுத்து மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள். மாதவிடாய் காலத்தில் பெண்கள் நோன்பை விட்டுவிட சலுகை பெற்றிருக்காங்க. சலுகை மட்டும் இல்லை, மாதவிடாய் காலத்தில் நோன்பை வைக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நோன்பை விட்டுவிட்டு ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் எத்தனை நோன்பை விட்டார்களோ அத்தனை நோன்புகளையும் அவர்கள் நோற்றுவிட வேண்டும். முஸ்லீமில் வரக்கூடிய 508வது ஹதீஸில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்த காலத்தில் நாங்கள் மாதவிடாய் ஏற்பட்டு தூய்மையாவோம். அப்போது நீங்கள் விடுபட்ட நோன்புகளை கலா செய்யுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிடுவார்கள். ஆனால் விடுபட்ட தொழுகைகளை கலா செய்யுமாறு கட்டளையிட மாட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரியுது, நோன்பை நாம் கண்டிப்பாக நோற்று விடணும். மாதவிடாய் பெண்களுக்கு அந்த விட்ட
நோன்பை மட்டும்தான் கலா செய்ய சொல்லியிருக்காங்க. தொழுகைகளை கலா செய்ய தேவையில்லை. ஏன்னா தொழுகைங்கிறது வந்து அது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்தந்த நேரத்தில் தொழணுமே தவிர அதை மற்ற நேரங்களில் எடுத்து கலா செய்வது கூடாது. இதே போன்றதொரு சலுகை வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டக்கூடிய அன்னையர்களுக்கும் வந்து இருக்குது. யாரெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்களாக இருக்கிறார்களோ அல்லது கர்ப்பமான பெண்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வந்து நோன்பை அந்த நேரத்தில் விட்டுவிடலாம். அவர்களும் ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் எத்தனை நோன்பை விட்டார்களோ அத்துணை நோன்பையும் வந்து அவர்கள் திரும்ப வைத்து விட வேண்டும். இதையும் வந்து நசையில் வரக்கூடிய 2276வது ஹதீஸில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. என்னன்னாக்கா, கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் அன்னையர்களுக்கும் நோன்பிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகை அளித்தார்கள். இது தற்காலிகமான சலுகை. இவர்கள் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களில் அந்த நோன்பை நோற்றுவிட வேண்டும். இதுதான் வந்து நோன்புக்கான சலுகை பெற்றவர்களுடைய அந்த விரிவான விளக்கம்.